ஹலோ பேச்சுலர்ஸ், இந்த எக் ரைஸு உங்களுக்காக தான். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ இந்த எக் ரைஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 4 முட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த முட்டையை ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய தக்காளிவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தேவையான உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொடி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் முட்டை ஸ்கிராம்பிள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கினா எக் ரைஸ் ரெடி. நான் வந்து ஒரு 3 பேர் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இந்த எக் ரைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.